வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு கூட போதருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார். அவருடைய வார்த்தை சொல்லப்படுறது, உலக்கு முன்பதாக நான் சென்று கோடர் ஆழ்வைகளை நேர்படுத்துவேன் என்று. இந்த புதிதான வருடத்திலே பழைய வருடத்தில் உள்ள கோடல் அனைத்தையும் தேவ வார்த்தையின் கூடாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் அனுப்பி அவர் நேர்படுத்த போகிறார், சீர்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் உற்சாகமாக கைத்தட்டி என் தேவனுக்கு மகிமை செலுத்துவீர்கள்? பரத்திலிருந்து வருகிற வார்த்தை இப்பொழுது அந்த மன்னா உங்களுடைய ஒவ்வொரு உள்ளத்தின் பாய்ந்து ஓட போகிறது. அந்த மன்னாவுக்காக நாங்கள் சற்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி துதிப்போம். அந்த பரத்திலிருந்து விதைக்கப்பட்ட இந்த மன்னா இந்த புதிதான வருடத்தில் உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடப்போகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய வல்லமையுள்ள வசனத்துக்காக நன்றி, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ புதிதான வருடங்களில் இந்த புதிதான வார்த்தை நீர் தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக ஒவ்வொரு உள்ளங்களும் இப்பொழுது நீர் தொடுவீராக தகப்பனே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த செவிகளை திறக்கப்படுத்துவீராக. ஆண்டவரே, அந்த உள்ளங்களை சீர்படுத்துவீராக தகப்பனே. ஆவியானவரே, நீர் அதை செய்து கொண்டிருக்கிறது போல நாங்கள் நமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னத்தை இந்த இடத்தில் நாங்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களோடு உலாவிக் கொண்டு இருக்கிறீர், எங்களோடு அலல்முட்டி கொண்டு இருக்கிறீர், எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆவியானவரே. உமக்கு எல்லா துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இது அந்த நேரத்தில் தேவ வார்த்தை சுமந்து வந்திருக்கிறான தேவ தாசனை முற்றுமாக நம்முடைய கரத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. அவர் ஆவியினாலும் அபிஷேகத்தினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவர் கொடுக்கிற வார்த்தை அல்ல ஆண்டவரே, நீர் பரத்திலிருந்து அவருடைய வாயில் வைத்த வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக எங்களுடைய செவிகளை திறந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இன்றைய நாளில் ஒவ்வொருவருக்கும் தந்த அந்த வாக்கு தத்தத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த வாக்கு தத்தவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. அவர்கள் வரும் காலத்திலே சாட்சியாக நின்று சொல்ல போகிறார்கள், தேவன் இந்த இடத்தில் இந்த காரியத்தை எனக்கு செய்தார் என்று. ஆண்டவரே, அதை எங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது, எங்களுடைய செவிகள் கேட்க போகிறது ஆவியானவரே. ஓ, நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இம்மட்டும் காத்த எபினேசரே, இனிமேல் நீர் காக்கங்களை வல்லவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, கடந்த நிலத்தில் நாங்கள் கலங்க தேவையில்லை ஆண்டவரே. இப்பொழுது உள்ள காரியத்துக்கு நன்றி சொல்லும்படியாக ஒரு உள்ளத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறபடிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆண்டவரே, எல்லா அபிஷேகத்தோடும் அனலோடும் ஆவியானவர் இந்த இடத்தில் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த வார்த்தையின் மூலமாக தேட்டப்பட போகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ தாசன் அல்ல, அவருடைய வாயிலிருந்து நீர் பேச போகிறீர், எங்களுக்கு ஏற்ற வார்த்தை தரப்போகிறீர் ஆவியானவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கவும், எங்களுடைய செவிகளை திறந்து எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த நேரத்தில் ஒரு சில சரியாக நம்ம 1:30 கரெக்டாக முடிச்சிடலாம். அல்லேலூயா. இப்போ திரும்பவும் நான் ஆராதனை போக விரும்பல, உண்மையிலே சொல்கிறேன். போன சாங்ஸ் காம்படிஷன் நம்ம வச்சுருந்தோம். போன வாரத்தில் நம்ம நல்லா பாடுறவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அல்லேலூயா. அதுதான் நம்ம இப்போ செல்வகுமாருக்கு பிரதர் இப்போ நம்ம அதான் கொடுத்தோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம அவருக்கு வாழ்த்தல் சொல். அல்லேலூயா. இதுதான் பெரிய கிஃப்ட். இதை விட நம்ம என்ன கொடுத்துட போகிறோம்? அல்லேலூயா. 2 கேடிக்கு 3 கேடிக்கு ஃபாயில் வாங்குகிற எந்த கிஃப்ட்டுமே இதுக்கு என்ன ஆகாது. இவ்வளோ அருமையான ஒரு ஒர்ஷிப்பை அவர் முடிச்சிட்டாரு. மிக அருமையாக இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த ஒர்ஷிப்பு நான் எடுக்க வேண்டிய அந்த ஒர்ஷிப்பு அப்படியே ஆவியானவர் அவரை கொண்டு நேர்த்தியாய் மகிமையாய் நடத்தினார். அந்த இடத்துல அந்த பிரசன்னத்தை உணர முடிந்தது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு சில காரியங்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நேரம் இணைந்து வந்திருக்கிற எல்லா தேவர்களுக்கும் நன்றி. கடந்த வருடத்தில் கூட இருந்து ஊழியத்தில் எல்லா விதத்திலும்
எனக்கு உதவி செய்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. உணவு ஊழியங்கள், வாகன ஊழியங்கள், சிறுபிள்ளை ஊழியங்கள், மூப்பர்கள், கேம்ப் ஊழியங்கள், எல்லாவற்றுக்கும் மேலானது கேம்ப் விசிட்டிங். கேம்ப் விசிட் செய்த தெய்வ பிள்ளைகள் எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். நம்முடைய ஒரே நோக்கம் ஏதோ திறமை இருக்கு, தந்திருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் கூடி ஆராதிக்கிறது, ஏதோ பாட்டு பாடுறோம் அப்படி அல்ல. நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவ திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுகிறது சபையினுடைய வேலை. அல்லேலூயா. அது ஒருவராய் அதை செய்ய முடியாது, அதை இணைந்துதான் செய்ய முடியும். ஒரு குழுவாக, மூப்பர்களாக, உடன் ஊழியர்களாக, எந்த வயது வித்தியாசமும் பாராமல் இந்த ஊழியத்திலே உதவி செய்த எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன்னா என்னை விட மூத்தவங்க நிறைய பேர் சபையில் இருக்கிறாங்க. எனக்கு வயசு கம்மி, சிரிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ மூத்தவங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவன் சின்ன பையன், இவன் சொல்கிறதுக்கு நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு சபையில் இது வரைக்கும் அசட்டை பண்ண யாருமே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே இது தேவனுடைய ஊழியம் என்று பயத்தோடும் கனத்தோடும் மகிமையோடும் செய்கிற தேவ பிள்ளைகள் சபையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு சபையை தேவன் ஆயத்தப்படுத்தினதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்று நம்ம இப்போ மத்தியில் இன்னும் வாகனங்கள் நிறைய பேர் வரல. இப்போ நமக்கு திரும்பவும் காலையில் 11 மணிக்கு திரும்பவும் ஆராதனை உண்டு. 11 மணி முதல் 1:30 மணி வரையிலும் நம்ம இந்த ஆராதனை முடிந்து அடுத்த ஆராதனை நடைபெறும். ஏன்னா நிறைய பேர் இதில் இல்லை, எல்லாருமே நாளை காலையில் நிறைய பேர் டியூட்டி இருக்கிறதுனால நாளை காலையில் வருவார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய தினத்தில் 11 மணிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் குளிர்னும் பார்க்காம எங்களோடு கூட இணைந்து சால்மியா அல்வா எல்லா பகுதியிலும் எங்களோடு இணைந்து அந்த கேரளை நல்லபடியாக பாடி உற்சாகப்படுத்தின எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தூங்கி மூடிட்டு படுத்திருக்கலாம், ஆனாலும் சபை செல்கிறது கூட நம்ம இருக்கணும் என்கிற அந்த ஒரு உற்சாகத்தோடு கலந்து கொண்டு பாலன் நடனமாடி ஒரு பாட்டம் பாடி அருமையான சாங் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி நல்ல அருமையாக கொண்டு வந்தாங்க. எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். எல்லாருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் ஊழியங்களில் கேம்புகளுக்கு சென்று ஊழியங்களை நடத்துகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மின் அப்துல்லா பகுதியில் இருக்கிற தேவ பிள்ளைகள், மங்கா பகுதியில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள், மகபுலா பகுதியில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள், எல்லா ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரதான கட்டளை அதுதான். நற்செய்தி, ஜீவனுள்ள செய்தி, நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று மற்றவரிடத்திலே அறிவிக்கிறது தான் உண்மையான சுவிசேஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபின் பிரதர், பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பிரதர் சோர்ந்துட்டாரு. ஹல்லேலூயா. உண்மையிலே சகோதரரை பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். எவ்வளவு நீங்கள் சோகத்தில் இருந்தாலும் ஜெபின் பிரதரை மட்டும் நீங்கள் முகத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். மனுஷன் வந்துட்டார், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வார் அப்படின்னா. உண்மையிலே அவர் உண்மையான அன்புள்ள ஒரு நேசிக்கிற ஒரு நல்ல சகோதரன். அவர் சபையில் இருந்து சபையை நடத்துகிறது ரொம்ப ஆசீர்வாதம். அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். கண்டிப்பாக அவருக்கு நன்றி செலுத்தணும். அதற்கு பின்பதாக சகோதரன் மதன் அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் 3 வருடங்களுக்கு முன்பதாக நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்னோட கூட இருந்து எழுதுறதுக்கு எல்லா காரியத்தையும் என் கூட இருந்து செய்கிறதுக்கு ஒரு ஊழியக்காரனை எனக்கு அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்ட்டு. அது வெளியே யாருக்கும் தெரியாது, நான் தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாரும் உதவி எல்லா விதத்திலும் இருப்போம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஆள் அவசியம். ரொம்ப எல்லாத்தையும் நோட் பண்ணணும், எல்லாத்தையும் கவனிக்கணும், எல்லாத்தையும் ஒழுங்குங்கிறமா செய்யணும், எல்லாத்துலேயும் ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும். அப்படி ஒரு நெருக்கத்தில் நான் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நான் பக்கத்தில் இருந்து கூடவே இருந்து என்ன காரியத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு ஆண்டவரே ஒரு ஊழியக்காரரை ஆயத்தப்படுத்துங்க
அப்படின் பொழுதுதான் ஆண்டவர் கிருபையாய் மகனை இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார். இரவு பகல் பார்க்காம நேற்றுக்கு நாங்கள் போகும்போது மணி 12, அதுக்கு முந்தின நாள் போகும்போது மணி 12. இப்படி ஒரு குடும்பத்தில் நம்ம இருந்தோம்னா குடும்பம் எப்படி இருக்கணும்னு பார்த்துவோங்க. அவரும் எங்கள் மனைவி இங்கே இருக்கிறாங்க, அவர் என்னுடைய மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில், இவ்வளவு சூழ்நிலைகளின் மத்தியில் எதையுமே பார்க்காம எப்போ கூப்பிட்டாலும் சபையில் வந்து ஏதோ ஒரு வேலை செய்துட்டு இருக்கிற சகோதரன். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அநேக நெருக்கங்கள் மகனுக்கு, அநேக போராட்டங்கள், மெடிக்கலில் நிறைய செலவுகள், குடும்ப பாரம். ஆனால் எதையுமே வெளியே காட்டிக்கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு கரங்களை தட்டி நாம் வாழ்த்தல் சொல்லுவோம். கர்த்தர் மகனை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மகன் வெட்கப்பட்டு விடவும் மாட்டார். நாங்கள் எல்லாம் பல வருடமாக அண்ணன் தம்பியாக நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் இப்போ இல்லை, பல வருடமாக நாங்கள் இருக்கிறோம். அவர் ஊருக்கு போயிருந்தார் இடையில. கர்த்தர் நடத்துகிறார். நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் எதை எதை எங்கே இணைக்கணுமோ அங்கே இணைத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. மனிதனுடைய காரியம் இல்லை. சபை நல்லா புரிந்து கொள்ளணும். சபையானது மனிதனுடைய ஆலோசனைப்படி அல்ல, தேவனுடைய திட்டத்தின்படி சபை கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதே போல் நான் எல்லாரும் பேர் சொல்ல விரும்பல, தயவு செய்து மன்னிச்சிருங்க. நான் பேர் சொல்லிட்டு இருந்தேன்னா நான் இப்படி பேர் சொல்லிவிட்டே இருக்க வேண்டியதான். மகபுலாவில் என்னென்ன பிரதர்ஸு, மினாப்துல்லாவில் என்னென்ன பிரதர்ஸு, மங்காஃபில் என்னென்ன பிரதர்ஸ், நான் இப்படி ஒவ்வொரு ஆளையும் பேர் சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் ஆகிடும். அல்லேலூயா. நான் எல்லாரும் உற்சாகமாக இருக்கிறீங்க, அதில் என்னென்ன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலே எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லா தெய்வ பிள்ளைகளும் உணவு எல்லாம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உணவு தடைபடாதபடி தேவன் எல்லா வாரமும் ஆண்டவர் தேவ பிள்ளைகளை கொண்டு போஷித்தார். கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அநேக நெருக்கங்களின் மத்தியில் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், பலப்படுத்தினார், நடத்தினார். வாகன ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறேன். சிறு பிள்ளைகளை ஊழியங்களை செய்கிற சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் விசிட்டிங் கேம்புகளை ஊழியம் செய்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலும் வீடுகளை திறந்து கொடுத்து ஜெபிக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த எல்லா குடும்பத்தாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் வீட்டை திறந்து கொடுக்கல அப்படின்னா அந்த நாள் ஜெப கொடுக்க நடக்கிறது ஒரு சந்தேகமாக இருந்தது. ஆனாலும் உற்சாகத்தை இருதயத்தோடு நீங்கள் வீட்டை திறந்து கொடுத்து ஜெபிக்க வைத்தீங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கரங்களை தட்டி நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். சிறு பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்க தேவனுக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு மேலான ஒரு சந்தோஷம், என்னுடைய வாழ்க்கை துணை இந்த வருடத்தில் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநேக தெய்வ பிள்ளைகள். ஹல்லேலூயா. இல்லையா, என்னோட ஆக மொத்தம் எல்லாமே எல்லாருடைய சர்டிஃபிகேட் என்ன கொடுக்கல, எல்லாருக்குமே நான் இது பண்ணிடுறேன். தொடர்ந்து அநேக பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்க கிருபை கொடுத்தாங்க. அவங்களுடைய பேரை கொடுங்க ஞான சர்டிஃபிகேட் தரதுக்காக எல்லாவற்றுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஞானஸ்நானம் எடுத்து எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் ஞானஸ்நான ஆராதனை ஒரு மாசத்தில் நடந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நம்ம இந்த தொடர்ந்து கடந்த வருடமாக இருக்கட்டும், இந்த வருடமாக இருக்கட்டும், இனி வரப்போகிற தொடர்ந்து ஆராதனைகள், ஞானஸ்நான ஆராதனை நடந்தது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாவற்றையும் நான் கரங்களை தட்டி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாம் நீங்கள் அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நிறைய மறந்துடுவேன். அது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், இவர் ஏதோ எல்லாம் உற்றுவார் முக்கியமானது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. கடந்த வருடத்திலே தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். நம்ம தேவ செய்திக்குள்ளே நம்ம கடந்து சொல்லுவோம். கண்களை மூடி ஜெபித்து தேவ செய்திக்கு நிறைய கடந்து. நன்றி தகப்பனே, மகிமையான இந்த நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரியவரும் புகழப்படத்தக்கவருமா இருக்கிறீங்க. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, சகோதரர் ஜெபித்தது போல ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுங்க, பேசுங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறேன். மகனே, என்னை மறைத்து ஆவியானவர் என்னுடைய நாவிலிருந்து பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். வேதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து வாசிங்க. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும்
அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பாருங்க, மிக அருமையான வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் இப்போ நம்ம பிரியப்படுத்தணும்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கறது இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சதில் வாக்குத்தத்தம் எதுக்கு அப்படின்னா, நம்ம நடக்க வேண்டிய அந்த வழிக்கு தேவன் நமக்கு ஒரு வாசலை திறக்கிறார், ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுதான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி எல்லாரையும் பிரியப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிறதுல ஆண்டவருடைய திட்டம் இல்லை. அந்த வருடத்திலே தேவன் என்ன நம்மை கொண்டு செய்ய இருக்கிறார் என்பதுதான். ஹல்லேலூயா. உங்களுக்கும் உங்களுடைய கரங்களிலே தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப வேதம் என்ன சொல்கிறது? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும், முதலாவது சமாதானம். ஹல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட சமாதானமான ஸ்தாபனம், நிலையான வாசஸ்தலம், அமைதியாக தங்குகிற இடம். ஹல்லேலூயா. இந்த மூணும் பெற்றுக்கொண்டவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இந்த 3 காரியத்தையும் தேவன் சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் எப்படின்னா, ஏன் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, எச்சரிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா இப்படி நடத்த போறேன் என்று தேவன் நமக்கு முன்பதாகவே அறிவிக்கிறார், சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். சபைக்கு பேசுகிறார்னா யாரோ ஒருவருக்கல்ல, எனக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா. வேதம் மிக அழகாக சொல்லுகிற அந்த இடம் என் ஜனம். ஹல்லேலூயா. என் ஜனம் அப்படின்னா ஒரு சபையை குறிக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளை குறிக்கிறது. யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகள்? யார் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நன்றா புரிந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளை ஆகிறதற்கு எந்த காரியமும் தேவையில்லை, ஒரே ஒரு காரியம் தேவை. என்ன என்றால் விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அப்ப இங்க எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளை என்று அதிகாரத்தில் நான் இருக்கிறேன். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனமே அப்படின்னு சொல்றார். என்ன பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஜனமே. என் ஜனம் நீ, என்னுடைய பிள்ளை நீ. தனிப்பட்டதை குறிக்கவில்லை, மொத்த சபையையும் குறிக்கிறது. இங்க இருக்கிற சிறு பிள்ளையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லாருக்கும் தேவன் பேசுகிற ஒரே வார்த்தை என் ஜனம். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டவன், நீ ஆயத்தமாக்கப்பட்டவள், எனக்காக என்னால் முன்குறிக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, என் ஜனம், நீ என்னுடைய ஜனம், என்னுடைய பிள்ளை, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற, என்னை நீ விசுவாசித்திருக்கிற, என்னை நம்பி இருக்கிற, அவருடைய நாமத்தினால அவருடைய ரத்தத்தினால நான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? கழுவப்பட்டிருக்கேன். இந்த புது வருடத்துல திரும்ப நீங்க அதை ஞாபகப்படுத்தியோங்க. நான் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன், பிள்ளையாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, திரும்ப வாசிங்க அத. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என்னை விசுவாசிக்கிற என்னுடைய பிள்ளை இந்த வருடத்திலே சமாதானமான இடத்திலே, சமாதானமான தாபரங்களில் அவன் நிலையான வாசஸ்தலம் அலைந்து திரிகிறது அல்ல, அவனுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நிலையான வாசஸ்தலம். இப்போ ஒரு வீடு இருக்கு, வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா அவங்க 4 பிரச்சனைகளை பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னொரு வீட்டை மாற்றுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ வீடு மாறி மாறி போயிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய இருதயத்தில் என்ன வேணும்? நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு
சொந்த வீடு கொடுத்தா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. சொந்த வீடுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் விருப்பத்தை தகப்பன் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இது பூமிக்குரிய ஒரு நிலையான, அப்படி இருக்கட்டும். நிலையான வாசஸ்தலம்னா தேவனுடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் மேல நிலையா இருக்கும் என்று ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்குள்ள நீங்க இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? அவருடைய மகிமைக்குள்ள. அவருடைய வாசஸ்தலம் மகிமையினால் நிறைந்திருக்கிறது. என்னுடைய பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அது இல்லைன்னா உங்களுக்காக நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த. நீங்க அநேகர் அவிசுவாசத்தில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதே ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு, இந்த வருடத்துல நீ என்ன பண்ண போற அப்படின்னா, அங்கு இங்கு அலைந்து திரிவதில்லை, அந்த நிலையான வாசஸ்தலமாகிய ஆண்டவர் மேல நீ நிலையான விசுவாசத்தை கொண்டிருப்ப. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு நிலையான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நிலையான விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அதன் மூலமாய் உங்களுக்குள்ளாய் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். அவர் உங்களோடு கூட இடைப்பட்டு பேச ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளாய் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். இதன் மூலமாய் உங்களுக்குள்ளாய் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். நீங்க அந்த நிலையான வாசஸ்தலமாகிய பரலோகத்தின் அந்த மகிமையில நீங்கள் தாவரித்திருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. இம்மைக்கும் ஆசீர்வாதம் உண்டு, மறுமையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரி. இதை விட மேலானது அதுதான். ஹல்லேலூயா. இங்க நமக்கு வீடு எப்படி இருந்தாலும் 60 வருஷமோ பலத்தின் மிகுதியால் 80, 100, 120, அந்த வாசஸ்தலம் அழிவில்லாதது, அந்த வாசஸ்தலம் மகிமையானது, அந்த வாசஸ்தலம் வல்லமையானது. அந்த வாசஸ்தலத்திலிருந்து அற்புதங்கள் வெளிப்படும், அந்த வாசஸ்தலத்திலிருந்து அதிசயங்கள் வெளிப்படும், அந்த வாசஸ்தலத்திலிருந்து வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், அந்த வாசஸ்தலத்திலிருந்து குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அமைதியான தங்க இடம். எப்படிப்பட்ட இடம்? உங்களுடைய வாசஸ்தலத்தில் அமைதி உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடுகளில் எப்படி இருக்கும்? உங்களுடைய வீடுகளில் அமைதி தங்கி இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரம் வசனத்தில் இருக்கிறது. எதை நீங்க விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுவடை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. என் குடும்பம் அமைதியாய் தங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதை நீங்கள் அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை என் தேவன் நடத்துவார். இப்போ உங்க குடும்பத்துல அமைதி ஏன் குறைஞ்சிருக்கு? ஏன்? ஜெபம் அது ஒரு பார்ட் இருக்கட்டும். ஆனால் ஒரு சில ஆசீர்வாத குறைவுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பொழுது என்ன உண்டாக ஆரம்பிக்கும்? ஒருவருக்கொருவர் குறை சொல்ல ஆரம்பிப்போம். குடும்பத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை பேச ஆரம்பிப்போம். இல்லை என்றால் ஏதோ ஒன்றை சொல்லி குடும்பத்தில் என்ன ஆகும்? நம்ம சண்டையை ஏதோ ஒன்று உண்டாக்கி கொண்டிருப்போம். அப்ப அந்த குறைவின் நிமித்தமாய் வருகிறதான அந்த சூழ்நிலையை தேவன் மாற்றி அதை நிறைவாக்கும் பொழுது அந்த இடத்திலே அமைதி உண்டாக ஆரம்பம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் நிறைவு இருக்கும் பொழுது அங்க என்ன உண்டாயிருக்கும்? அமைதி உண்டாயிருக்கும். அப்ப குறைவை நிறைவாக்குறது யாரு? ஆவியானவர். ஆவியானவருடைய பேர் என்ன? நிறைவான ஆவியானவர். ஹல்லேலூயா. நிறைவானவர். அப்ப நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது என்ன உண்டாகும்? வெளிந்து போகும், மாறி போகும். அப்போ நிறைவான ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது, குறைவுகளை மாற்றும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே அமைதி உண்டாக ஆரம்பமாகும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் எந்த ஆசீர்வாதம் குறைபட்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த வருடத்திலே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், அதை அமைதியாக மாற்றுகிறார், குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இதை செய்ய அவர் போதுமானவர். இப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் போன வருஷம் பேசும்போது
விசுவாச வார்த்தைகளை நீங்க சொன்னீங்க, நிறைய வாக்குத்தத்தங்களை நீங்க சொன்னீங்க. யூடியூப்ல இருக்கு, எதுவும் மறைக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அதுதான் உண்மைதான். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த காரியங்கள் நடந்திருக்கும், ஒரு சிலருக்கு சில காரியங்கள் தடைபட்டு இருக்கும். ஹல்லேலூயா. தடைபட்டு இருக்கும் அப்படின்னா அது தடை முடிவு இல்லை, அது தாமதம். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொல்ற மாதிரி அடிக்கடி தாமதம் வந்து முடிவில்லை. சொல்லுங்க, தாமதம் வந்து முடிவில்லை. தேவனால் கூடாதது அப்படின்னு ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கூடுமே கூடுமே உம்மால எல்லாம் கூடு, கூடாதது கொஞ்சம் எழுப்பி நிப்போமா? ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு. விசுவாசத்தோட கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. பாசிபிள் பாசிபிள் பாசிபிள், everything is possible. Jesus, for Jesus nothing is impossible. சொல்லுங்க, possible, it's possible, everything is possible. For Jesus, for Jesus nothing is impossible. சொல்லுங்க, possible, possible, it's possible, everything is possible. For Jesus, for Jesus nothing is impossible. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே. பாசிபிள் பாசிபிள், இட்ஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஃபார் ஜீசஸ், ஃபார் ஜீசஸ் nothing is impossible. Possible, possible, it's possible, everything is possible. For Jesus, for Jesus nothing is impossible. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். In the name of Jesus, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். இந்த name of Jesus, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஏன் வாக்குத்தத்தத்தை தேவனால் நிறைவேற்ற முடியாமல் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறாரா? ஹல்லேலூயா. முதலாவது காரியம், தாமதிக்கிறார் சிலர் எண்ணுகிறார்கள். ஏன் எண்ணுகிறார்னா, நம்முடைய விசுவாசத்தை அவர் பரீட்சை பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, நடக்கல, நோ, அப்படி இல்லை. ஒரு காரியம் விசுவாச பரீட்சை, ரெண்டாவது நான் தேவனோடு கொண்ட ஐக்கியத்தில் ஒரு டிஃபரண்ட் உண்டாயிருக்குது, ஏதோ ஒரு நெரிசல் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அதை கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆனால் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. உங்களுடைய கரங்களில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் அப்படிதான். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறது? ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப என்னுடைய ஜனத்துக்கு என்று அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். போன வருடத்திலே தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதை குறித்து சாட்சியோடு நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் சொல்லுங்களா? செருபாபேலே, நீ திடன்கொள், உனக்கு திடனற்ற சூழ்நிலை உண்டாகும். வசனத்தை நல்லா கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? நல்லா கவனிக்கணும். பேசுறாரு அப்படின்னா, ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னா, நீ திடன் கொள்ளு அப்படின்னா
திடனற்ற, நம்மளை தோல்வியடைய செய்கிற, இல்லை என்றால் நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்குகிற, இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியம் இனி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் கொண்டு வருவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆவியானவர் பேசுறாரு, திடன்கொள். ஆசாரியனே, ஆசாரியர்கள் யாரு? யார் ஆசாரியர்கள்? யாரு? நம்ம தான் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாய் அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆசாரியரை நீ திடன்கொள். ஹல்லேலூயா. நீ திடன்கொள்ளு, உன் வேலையை நடத்து. ஆனால் நீ திடனற்று பண்ண போகிற காரியங்கள் தேவ சமூகத்திலே உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. நெருக்கம்னா ஊழியக்காரர்களுக்கு தெரியும், அவ்வளவு நெருக்கம். சபை எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவர், நான் சொன்னேன் திடனற்ற, போன வருஷம் மெசேஜ்ல கேளுங்க, திடனற்ற சூழ்நிலை உண்டாகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனாலும் நீ திடன் கொண்டு ஓடு. ஹல்லேலூயா. சூழ்நிலை உண்டாகும். ஆவியானவர் சொன்னதுதான். நெருக்கங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக ஏமாற்றங்கள், ஊழியத்துல அநேக ஏமாற்றங்கள். பிசாசு விதைக்க ஆரம்பிச்சான். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டிட வேண்டிய இடத்துல வெளியே இருந்து அநேக அவமானங்களை கொண்டு வந்தான், அநேக நெருக்கங்கள். ஆனால் திடன் கொண்டு வேலை நடத்துங்கள் என்று ஆவியானவர் சொன்னார். ஹல்லேலூயா. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஆனால் இந்த ஒவ்வொரு பகுதியிலும் ஏன் இனி நம்ம செய்யணுமா, நடத்தணுமா அப்படிங்கிற சுற்றிலும் நமக்கு விரோதமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப வெறுமையா இருக்கும் பொழுதும் ஆண்டவர் வேலையை செய்ய உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார். கூட இருந்த ஊழியர்களை கொண்டு பயன்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ரொம்ப நெருக்கம், அநேக ஏமாற்றங்கள், அநேக நம்பிக்கை துரோகங்கள், எல்லாவற்றையும் அதை அனுபவிக்கும் போதுதான் தெரியும். வெளியே சொல்ல முடியாது, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டு விட்டுற வேண்டியதுதான். ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் கூட இருந்து இம்மட்டு நடத்தி இந்த இடத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. 2 மாதங்களுக்கு முன்பதாக, 3 மாதங்களுக்கு முன்பதாக ரொம்ப நெருக்கம். சபை நெருக்கத்தை சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய நெருக்கம். அந்த நெருக்கத்திலே தேவனை நடத்தினார், சபையை நடத்தினார். இந்த வருடத்தில் கடைசியில் ரொம்ப நெருக்கம்னு தான் சொல்ல முடியும். நான் உங்கள்கிட்ட வேற ஒன்றும் சொல்லலை, நிறைய பாடுகள்னு விட்டுருங்க, அப்படியே எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. அப்போ கடைசியில் இந்த வருடத்தில் ஒரு சூழ்நிலையின் மத்தியில் எப்படி ஆண்டவரை நீ இதை கொண்டு போகிறது, நீ இதை எப்படி நடத்த முடியும்? அப்போ ஒரு ஊழியக்கார்ட்ட சொன்னேன், இப்படி சொல்லிடலாமா, அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நான் ஒரு காரியத்தை சொன்னேன். நமக்குள்ளே இருக்கட்டும் தம்பி, வெளியார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நம்மளே பேசிக்குவோம், நம்ம 2 பேரும் பேசிக்குவோம் அப்படின்ட்டு. அப்போ அந்த சூழ்நிலைகளை கடந்து வர தேவன் கிருபை தந்தார். உண்மையில நடத்தின ஒவ்வொரு காரியங்களும் கண்ணீரின் பாதைகள். அடுத்து இந்த மாதத்தினுடைய கடைசி வரும்போது ஊழியக்காரர்களுக்கு நம்ம உதவி பண்ணுவோம். அந்த ஊழியக்காரங்களுக்கு யாருமே நம்ம உதவி பண்ண முடியல, யாருக்கும் உதவி பண்ண முடியல. நம்ம 4 ஊழியத்தை தாங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாம் ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள். யாருக்குமே ஊழியத்துக்கு இது பண்ண முடியல. ஆண்டவரே, இதோட நம்முடைய ஊழியத்தினுடைய பகுதி தடைபட்டுமோ, இனி அவங்களுக்கு உதவி செய்ய முடியாதோ, இங்கேயும் கொடுக்க முடியல, இங்கேயும் என்ன பண்ண முடியல, ரெண்டல் கொடுக்க முடியல, அங்கேயும் அவங்களுக்கும் ஊழியம் செய்ய முடியல, இது இவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு நெருக்கம், ரொம்ப நெருக்கம் ஊழியக்காரர்களுக்கு தெரியும். உண்மையிலே சொன்னேன். அப்படி ஒரு 20ஆம் தேதி நான் முழங்கால் போட்டு ஜெபித்த ஒரே ஒரு காரியம், நான் நிறைய எல்லாம் இதெல்லாம் ஜெபிக்க குடும்பத்து காரியங்களுக்கெல்லாம் இல்லை, ஜெபித்தன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே இந்த ஊழியங்கள் தடைபடாமல் நடக்கணும். ஆண்டவர் எனக்கு உடனே கொடுத்த ஒரு வார்த்தை, எபேசியர் எழுதின நிருபம் 5வது அதிகாரம், சபையை கர்த்தர் போஷித்து நடத்துகிறார்.
அல்லேலூயா. சபையை கர்த்தர் போஷித்து நடத்துகிறார். அது மட்டும் அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டேன். ஆண்டவரே போஷித்து நடத்தணும், போஷித்து நடத்தணும், நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் நடத்தணும். யார் நடத்துறது? நீங்க தான் நடத்தணும். அது அவங்களுக்கு என்ன உதவி பண்ணல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது பாக்கி இருக்கு, என்ன பண்றது? ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். பெரிய அற்புதம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு வந்து பார்க்குறேன், என் அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்க்கவே இல்லை. இனி என்ன பண்றோன்னு தெரியல, இனி எப்படி நடத்த போறோம்னு தெரியல. ஆனா சபையை போஷித்து நடத்துகிறது கர்த்தர் அப்படிங்கிறத அந்த இடத்துல எனக்கு வெளிப்படுத்தினார். வந்து பார்த்தேன், உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், ஊழியங்களுக்கெல்லாம் பணத்தை அனுப்புங்க, ஊழியங்களுக்கெல்லாம் பணத்தை அனுப்புங்க. ஆண்டவர் எனக்கு சேர்த்து வைக்க கொடுக்கல. நம்ம சபையிலேருந்து எந்த காசை நம்ம என்ன பண்றதில்ல, எடுக்கிறதில்ல, ஊழியங்களுக்கு தான். உடனே அனுப்புங்க. எந்தெந்த இடத்துக்கு கொடுக்க பெண்டிங் இருக்கோ அங்கே எல்லாம் கொடுங்க. அதான் வாக்குத்தத்தம். என்ன? திடன் கொண்டு வேலையை நடத்து. திடனற்ற சூழ்நிலை வரும், நெருக்கமான சூழ்நிலை வரும். அல்லேலூயா. போஷித்து காப்பாற்றுகிறது கர்த்தர், போஷித்து காப்பாற்றுகிறது கர்த்தர். யாரை கொண்டு வேணும்? உண்மையில சொல்றேன், அந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து தேவன் உதவிகளை கொடுத்தார். நான் எதுக்காக இங்க சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இவருக்கு ஏதோ தேவை இருக்குன்னு நீங்க அந்த மைண்ட்ல எல்லாம் பார்க்காதுங்க தயவு செய்து. நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வாக்கு தத்துவத்துல சத்தியம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வாக்கு தத்துவத்துல சத்தியம் அடங்கி இருக்கிறது. அவர் என்ன பேசுகிறாரோ அதை நிறைவேற்றுகிறார். திடனற்ற சூழ்நிலை வரும்போது நீ திடன் கொள்ளுகிற அந்த சூழ்நிலையை நான் உண்டாக்குகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் அளவுக்கு அதிகமா சபையை நேசிக்கிறீங்க, அளவுக்கு அதிகமா கொடுக்குறீங்க. ஆனாலும் இந்த ஊழியத்தை தடை பண்ண பிசாசு ஏதோ ஒரு வழியில முயற்சி பண்றான். அதனால்தான் அந்த நெருக்கத்தை காண முடிந்தது. ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த 1ஆம் தேதி ஒரு மீதி எடுக்க வைக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் தேவன் சபையை வைத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். வேலையை மட்டும் நீ நடத்து, அம்பு செலவை பாராத. வசனம் இருக்குதா இல்லையா? ஹல்லேலூயா. வசனம் இருக்குதா இல்லையா? அம்பு செலவை பார்க்காதுங்க, வேலையை நடத்திட்டு போ. சபையை போஷிக்கிறது கர்த்தர், நம்முடைய குடும்பத்தை போஷிக்கிறது கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை போஷிக்கிறது கர்த்தர். நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் எப்படி இருப்போம்? எப்படிங்க இருப்போம்? கடங்காரனால இருப்போமா? அல்லேலூயா. அவருடைய நாம மகிமைக்கு என்று இருப்போம், சாட்சியா இருப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப எதற்காக இதை சொல்றேன் அப்படின்னா, வாக்கு தத்தம் பொய் சொல்லவே இல்லை. வாக்கு தத்தம் திடனற்ற சூழ்நிலை வந்தது உண்மை. ஆனால் போஷிக்கிறவர் போஷித்து நடத்தினார், போஷிக்கிறவர் போஷித்து நடத்தினார். அதான் சொல்றேன், இந்த வருடத்தில் உங்களுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, சமாதான தாபரங்களில நீங்க தங்கி இருப்பீங்க, நிலையான வாசஸ்தலத்தில் தங்கி இருப்பீங்க. நீங்க இருக்கிற இடத்துல சமாதானம் பெரிதா இருக்கும், அமைதியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எப்படி இருப்பீங்க? அமைதியா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலை அமைதியா இருக்கும். ஒன்றை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கு, என்னோடு பேசியிருக்கிறாரு. எனக்கு நல்ல விசுவாசம் உண்டு. ஹல்லேலூயா. நிலையான வாசஸ்தலம், நிலையான ஒரு சபையை தேவன் கட்டுகிறார். ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. நீ அலைந்து திரிவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை நல்லா பிடித்துக் கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைத்துக் கொள்வான், பின்வாங்கி போவானாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட நம்பிக்கையா இருங்க.
சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆமென், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. உயர்வானாலும் தாழ்வானாலும் பவுல தான் சொல்றாரு, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும். ஹல்லேலூயா. அடி வாங்கவும் எனக்கு தெரியும், பிரசங்கம் பண்ணவும் எனக்கு தெரியும். பவுல தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. என்னை அவமானப்படுத்தின அதை தாங்கிக்கவும் எனக்கு தெரியும், ஜனங்களுக்கு முன்பதாக சென்று தேவ வார்த்தையை வெட்கப்படாம பிரசங்கிக்கவும் எனக்கு தெரியும், பசியோட எனக்கு இருக்கவும் தெரியும், பட்டினியோட இருக்கவும் தெரியும், சாப்பிட்டு தெம்பா இருக்கவும் எனக்கு தெரியும். ஏனால் கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யார் எனக்குள்ளே இருக்கிறது? கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால உயர்வானாலும் தாழ்வானாலும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த நித்திய மகிமைக்கு நேராக நான் இருக்கிறேன் என்கிற சந்தோஷத்தினால எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற இதய பக்குவத்தை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வார்த்தையை எடுத்து பிடித்து கொள்ளுங்க, ஜெபிங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த அட்டை எத்தனை பேர்ட்ட இருக்கு? அப்படி எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம முடித்துக் கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த வருடத்திலே நம்ம அறிக்கை பண்ணி வார்த்தையை சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வார்த்தையை சொல்லுங்க. வார்த்தையிலே ஜீவன் அடங்கி இருக்கிறது, வார்த்தையிலே வெளிச்சம் உண்டாயிருக்கிறது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சேர்ந்து வாசிப்போம். நான் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன், தேவனுடைய ஆவியானவர் என்னில் வாசமாயிருக்கிறார். நான் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்பேன். நான் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நான் இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டு விட்டேன். ஆகவே வியாதி என்னை தொடுவதில்லை. கர்த்தர் என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்னிடத்திலுள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். என் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், என் கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன். மனைவியாகிய நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருப்பேன். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷனாகிய நான் என் மனைவியிடத்திலே அன்பு கூறுவேன். கடைசி 2 வசனம் நல்லா இருக்குல்ல? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேச்சுலரா முடிவு பண்ணிட்டாங்க, வாசித்தாங்க. ஏன் அப்படின்னா ஃபியூச்சர் விசுவாசம் நமக்கு உண்டு தானே. ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுவிகளின் உறுதியும். அப்போ கல்யாணம் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, அப்படி தானே? அப்போ முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆமாம், அவங்க சொல்றாங்க, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல புருஷனாகிய நான் என் மனைவியிடத்தில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. மனைவியாகிய நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. இது என்னுடைய வார்த்தை இல்லைங்க, இது வேதத்தினுடைய வார்த்தை. பாஸ்டருக்கு என்னமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம், வேதத்தினுடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஏன் இது சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்தாபரம், தங்குமிடம், குடும்பம். குடும்பத்தில் அமைதி உண்டாகணும் அப்படின்னா கணவன் மனைவியை குறித்து வேதம் சொன்னதன்படி நடக்கணும். ஹல்லேலூயா. நான் போதிக்கிறவன், என்னுடைய மனைவி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்கிறாங்க. அப்போது நான் அதில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தை எனக்குள்ள என்ன ஆகணும்? கிரியை செய்யணும். இதெல்லாமே ஒரு இதுதான். நம்ம சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதில்ல. சாட்சி உண்டாகணும்னா வசனம் எனக்குள்ள போக வேண்டும். ஹல்லேலூயா. மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அமைதியான குடும்பம் உண்டாயிருக்கும். என்ன உண்டாயிருக்கும்? அமைதியான குடும்பம். குடும்பத்தில் பாத்திரம் சத்தம் என்ன ஆகாது? கேட்காது. பாத்திரம் சத்தம் கேட்காது. கணவன் கழுவும்போது மெதுவாக கழுவுவார். கணவன் பாத்திரத்தை கழுவும்போது எப்படி கழுவுவார்?
மெதுவா பக்கத்து வீட்டில் கேட்காது. அவங்களுக்கு தெரியும் குடும்பம் சமாதானமாக இருக்குது. அல்லேலூயா. குடும்பம் எப்படி இருக்கு? சமாதானம். முன்னாடி பாத்திரம் வெளியே போவோம், இப்போ பாத்திரம் எங்கே தாங்க இருக்கு? அந்த உள்ள இல்லை, அந்த இதுக்குள்ளே தான், க்ளீன் பண்ணுற இடத்துக்குள்ளே இருக்கு, வெளியவே வரல. அல்லேலூயா. ஆண்டவர் அதை விரும்புகிறாரு. அல்லேலூயா. கீழ்ப்படிக்கிறதையும் அன்பு கூறுறதையும் ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆகவே முதலாவது எனக்கு சொல்கிறாரு. போதகர்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படி தானே? எல்லாருக்கும் மக்களுக்கு தான் சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணுங்க நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் சொல்கிறாரு ஆண்டவர், எனக்கு சொல்கிறாரு, எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. அடுத்தது இங்கே இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் சொல்கிறாரு. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கல்யாணம் பண்ண போகிறீங்களோ எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், அமைதி உண்டாயிருக்கும். இந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப வீட்டில் போய் படிங்க. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன், ஜீவ வசனத்தை நான் பிடித்துக் கொண்டிருக்கிறேன், சுடர்களைப் போல நான் பிரகாசிப்பேன், பரிசுத்தராலே நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார், நான் இருளின் அதிகாரத்தில் அன்பின் குமாரனான இயேசு ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டு விட்டேன், ஆகவே வியாதி என்னை அணுகுவதில்லை, கர்த்தரின் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. தாபரங்கள் வாசல்களை பலப்படுத்துகிறார். என் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், என் கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலன் கிடைக்க போகுது. ஆகவே கிடைத்த பலன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணாததை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. கிடைக்க போகிறது, நீங்க இப்பவே சொல்லிங்க, கிடைத்த பலன். ஆமென். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், என் கற்பத்தின் கனி அவரால் எனக்கு கிடைத்த பலன் என்று அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் இந்த வருடத்திலே சகல குறைவுகளை நிறைவாக்கி எல்லாவற்றிலும் உங்களை நேர்த்தியாய் மகிமையாய் கொண்டு நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பங்களில் சமாதானம் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடியும்.